ராமலிங்கா அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் 79 நற்றாய் செவிலிக்கு உரைத்தல் என்ற தலைப்பில் 10 பாடல்களை அருளியுள்ளார். நற்தாய், இந்த ஆன்மாவுக்கு நற்தாயாக அருட்சக்தி தடையற்ற இயக்கமாகிய வகரமாகிய காற்று உள்ளது அண்டத்தில். அந்த காற்றே பிண்டத்தில் மனதின் செயல்பாடு உகரமாகி நமக்கு அந்த பேராற்றலை எவ்வாறு பெறுவது என இப்பாடலில் நம் பெருமான் நமக்கு கூறுகிறார். முதல் பாடலில் உணர்ந்தவர் தமக்கு உணர்வறியான் என் உள்ளகத்து அமர்ந்தனன் என்றாள். அணிந்தனன் எனக்கே அருண் மணமாலை அதிசயம் அதிசயம் என்றாள். துணிந்து நான் தனித்தபோது வந்தன் கை தொட்டனன் பிடித்தனன் என்றாள். புணர்ந்தனன் கலந்தனன் என்றுள்ளே கழித்து பொங்கினால் நான் பெற்ற பொன்னே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். உணர்ந்தவர், அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் தன்னை 12/4/1871 உண்மை பத்திரிகை வாயிலாக வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதற்கு முன் பொதுவாகிய புருவமத்தியை நோக்கிதான் எல்லோரும் தவம் செய்தார் என எம்பொருள் எம்பொருள் என்றே எல்லா சமயத்துக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என 5346 பாடலில் பதிவு செய்கின்றார் நம் ஐயா. ஆன்மீக பாதையில் அருளியலில் சென்ற சான்றோர் காற்றின் இயக்கத்தை மந்திரமாக்கி, மந்திரம் என்பது நாதம், நாதம் என்பது சப்தம், சப்தம் என்பது எண்ணம், எண்ணம் என்பது நினைப்பு, இந்த நினைப்பை கருத்தாக்கி இந்த இயக்கத்தை அஷ்டாங்க யோகம் மூலம் பயன்படுத்தி தனித்து சந்நியாசம் பெற்று இந்த எண்ணத்தை மந்திரமாக்கி அதை உருவாக்கி கருவாக்கி மூலாதாரத்தில் உள்ள ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய ஒளிப்பொருளை கடுமையான தவம் இயற்றி காற்றின் உதவியால் சிற்சபையை அடைந்தனர். இது பூர்வ ஞான சிதம்பரம். தாய் சிவகாம சுந்தரி, இறைவன் வெட்டவெளி ரகசியம். தாயாகிய வா எனும் காற்றின் இயக்கமும் தந்தையாகிய சி எனும் ஒளி இயக்கமும் 6 ஆதாரம் கடந்து நிராதாரமாகிய புருவமத்தியாகிய சிற்சபையில் கூடும்போது மஞ்சள் வெள்ளை கலந்தால் பொன்னிறமாகும். இது விந்துவும் நாதமும் கூடி சிற்சபையுள் பொற்சபையை கண்டனர். சி என்ற ஒளி இயக்கமும் வா என்ற காற்றின் இயக்கமும் காம என்ற விருப்பு வெறுப்பற்ற நிலையில் வள்ளியாகிய மனத்தை வென்றனர். ஆனால் இறைவன் தன்னை பூரணமாக காட்டாது தான் இயக்க இயங்கும் சக்தியை காட்டினார். அதனால்தான் அவர்கள் அன்று கோவில் என்றாலே சிதம்பரம் ஆகாயஸ்தலம் 21,600 தங்க ஓட்டுடன் பொற்சபை அமைக்க விட்டு அதன் உள் சிதம்பரம் ரகசியம் உள்ளது என கூறினர். இந்த 21,600 என்பது மூச்சு காற்று. இங்கு உண்மை கடவுளின் சக்தி பெற்று முத்திநிலை சித்திநிலை பெற்றனர். இது அவரவர் அடையும் பேரின்பம். ஆனால் தான் உணர்ந்தவர் உணர்வறியான் என உண்மை கடவுளை குறிப்பிடுகிறார். உணர்ந்தவர்தான்
ஆனால் உண்மை கடவுளை உணர்வறிய மாட்டார்கள். என் உள்ளத்து அமர்ந்தான் என்றார். உள்ளம் என்பது மனம், உள்ளகம் என்பது ஆன்மா புருவ மத்தி. உளம் எனது வசம் நின்றதில்லை என்பார் ஐயா. இந்த அருள் பெற மனதின் செயல்பாடாகிய எண்ணம் ஜீவகாருண்யம் செய்து எல்லா உயிரையும் இன்பமடையச் செய்து ஆற்றலை பெறுவது. எவ்வாறெனில் ஆண்டவர் பொது, அவர் பரமஆகாச சொர்பர் அனாதி. அதுபோல் அவரே ஒவ்வொரு ஆன்மா உள்ளும் ஆன்ம சிற்றணு ஒளிவடிவாய் யடான சாணத்தில் சிதாகாசத்தில் உள்ளார். இது பொது. ஆன்மாவுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி. ஆன்ம அணு உடல் எடுத்தால் பசி இல்லாத உயிரே கிடையாது. இது ஒரு பொது. இப்போ பசி நீக்க ஆற்றல் பெற இந்த ஆற்றல் ஆன்மாவுடன் கூடுகிறது. ஒரு பொது மற்றொரு பொதுவுடன் கூடுகிறது. ஆன்மாவுள் தயவு பூரணமானால் ஆன்மா பொதுவுடன் தயவு பேரட்டாளாகிய அருட்சக்தி பொது எனும் தாய் கூடுகிறாள். இப்போ இவர் உள்ளமாகிய புருவமத்தியில் தயவால் அருட்சக்தி பொருந்திவிட்டது. மேலும் பயணம் தொடர்கிறது. இதனை நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே என்கின்றார். ஆனால் இங்கு பயணம் தொடர்கிறது. இங்கு கவனிக்க வேண்டியது, வடலூரில் சத்திய ஞான சபை உள்ளது. வெளியிருந்து பார்க்கலாம். உள்ளே போக அகவினத்தாராகி இரும்பு போன்ற கடினமான உள்ள மனம் கரையணும். இதனை திருவடி புகழ்ச்சியில் கல்லாய மனம் கரைய பொன்னொழிதான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாரும் எய்தி நின்று பாடி நின்று ஆடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றார் என்கின்றார். அவ்வாறு ஆண்டவரிடத்து அன்பும் உயிர்கள்பால் தயவும் கொண்டு செயல்படாமல் உள்ளே போக முடியாது. எனவேதான் 21,600 இரட்டை வட இரும்பு சங்கிலியை 51 கால்கள் உள் போய் வருமாறு அமைத்துள்ளார். இதில் கல்லாய மனம் கரைந்தால்தான் பொன்னொழி கூடும். மனம் ஜீவனாகிய உயிருள் போகணும். அடுத்த அரை வட்டம் சிறிய வேல்கம்பி தடுப்பு இருக்கும். இங்கு கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து ஜீவனில் பேதமற்று நம்மை போன்றுதான் எல்லா உயிரும் இந்த காற்றை ஜீவிக்கிறது என்கின்ற உயிர் உணர்வு வந்தால் ஆன்மா நெகிழ ஆரம்பிக்கும். ஆன்மா நெகிழும் பொழுது அறிவு நுட்பமாக 4வது சுற்று சத்திய ஞான சபையை சுற்றி ஒட்டிய சுற்று 8 கதவு 16 ஜன்னல் இருக்கும். கீழ் சுவற்றில் வலமிருந்து இடமாக பார்த்தால் ஒரு ஓட்டை இருக்கும். இங்கிருந்து படுத்து பார்த்தால் அந்த புறம் பார்க்கலாம். இந்த 2 ஓட்டையும் காது நன்றாக கேட்டு சத்து எனும் இறைவனை பற்றி விசாரம் அவன் புகழை நன்றாக அறிந்து ஆன்ம அறிவை கூட்டணும். ஆன்ம அறிவு கூடி சத்திய ஞான சபை பின்னுள்ள ஓட்டை வழியாக பார்த்தால் முன்னொன்றும் தெரியாது. சுகந்த மனம் வீசும். சத்திய ஞான சபை 8 கோணம், மண்டையோடு 8 உள்ளது. அந்த பெட்டி உள் அணையாத தீபம் உள்ளது. இது யாவும் புறம். அகத்தில் அகவினத்தாராகி கண் தயவாகி இந்திரிய ஒழுக்கம் 21 பயிற்சி முயற்சி செய்து புறத்தே தினசரி தடைபடாது ஜீவகாருண்யம் செய்து கரண ஒழுக்கமாகிய மனதை சிற்றபையின் கண்ணே ஒளி நெறி அகவழிபாடு பழகணும். அடுத்தில் ஜீவனின் பேதம் நீங்கி ஆன்ம ஒழுக்கம் வரும்போது ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று என்கின்ற ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை வந்து சத்திய ஞான சபை உள்ளே போக புலை உடம்பில் கொலை நீக்கினால்தான் போக முடியும். அவ்வாறு போக தவம் வளர் தயவு, தயவு வளர் தவம், தயவு வளர்ந்து தவம் நிறைந்து இந்திரிய கரண ஜீவ ஆன்ம ஒழுக்கங்கள் கூட வேண்டும். இதனை உள்ளொளி ஒளி ஒளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை முதலில் அருட்சக்தி வந்து சேர்ப்பாள். அணிந்தனன் அவர் வந்து போட்டது அருண் மணமாலை தயவு பேராற்றல் என்னும் அழியாத வாடாத மாலை அணிவித்தால் அதிசயம் அதிசயம். துணிந்து நான் தணிந்த போது வந்து என் கை தொட்டனன் பிடித்தனன் என்றாள். ஆன்மா எல்லா பற்றுக்களையும் பற்றற விட்டு
அருள் அம்பல பற்றே பற்று என ஆன்மாவில் எவ்வித எண்ணலை தோன்றாது. ஆன்மா துன்பம் அறுத்து ஒரு சிவதுரியம் வாய்க்கும் என ஈரமும் அன்பும் கொண்டு செயல்பட்டால் கடவுளை என் கை பிடித்தனன், தயவினால் தயாவண்ணம் ஆகிறார் பிடித்தனன். இனி பிரிவேது இனி உனி பிடித்தனம், உனக்கு பேரறிவு யாவும் வழங்குவோம் என்றாள். புணர்ந்தனன் கலந்தனன் என் உள்ளே கழித்து பொங்கினான். ஆன்ம ஒளி பெண், அருளொளி ஆண். அருளொளி தானே வந்து சேர்ந்து கலந்தாள். நான் பெற்ற பொன்னே, அருட்சக்தி தாய், நான் பெற்ற தங்கமே என்றாள். அதனால் தான் ஐயா தானானான் நானானான், என்னுடைய நானானான் தானானான் நானானான் என்கின்றார். ஆக நாமும் செயல்பட்டால் நமக்கும் இவையெல்லாம் கூடும். ராமலிங்கா அபயம். திருச்சிற்றம்பலம்.